விவேக் தனது கன்னத்தில் கை வைத்து கோபம் நிறைந்த கண்களுடன் லேப்டாப் திரையை உற்று பார்த்து கொண்டிருந்தான். தன் அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிய அந்த பெண்ணினை என்ன செய்வதென்று புரியாமல் ஆத்திரம் பொங்கியது. அவன் ஏற்கனவே வீட்டு காவலாளியிடம் யாரையும் எங்கும் செல்ல அனுமதிக்க கூடாது என்று தெளிவாக சொல்லியிருந்தான். ஆனால் அவள் யார் பேச்சையும் கேட்கவில்லை. ஏனென்றால் அவள் மாயா. காவலாளி தடுத்தும் அவள் 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். காவலாளி அவனுக்கு தொலைபேசியில் இதை தெரிவித்தபோது ஆத்திரத்தில் உள்ளுக்குள் கொதித்து போனான். அந்த முரட்டு பிடிவாதக்காரி மீது அவனுக்கு அடங்காத கோபம். 5 அடி உயரம் கொண்ட அந்த சின்னஞ்சிறு மென்மையான பெண் 6 அடிக்கும் அதிகமான உயரமுள்ள அந்த ஆணின் நிம்மதியை குலைத்திருந்தாள். கோபத்தில் அவன் லேப்டாப் திரையை மூடிவிட்டு தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். மாயா, நீ செய்வது மிகவும் தவறு. என் கோபம் எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியவில்லை போலிருக்கிறது என்று முணுமுணுத்தான். இந்த பெண் ஏன் என் கோபத்திற்கு ஆளாக விரும்புகிறாள்? நான் எவ்வளவு கருணையுடன் நடக்கின்றனோ அவ்வளவு என் பேச்சை புறக்கணிக்கின்றாள். எனக்குள் அடங்கி கிடக்கும் கோபத்திற்கு தீ மூட்டுகிறாள். நான் எவ்வளவு கோபக்காரன் என்பது இவளுக்கு ஏன் புரியவில்லை? ஒருமுறை என் கோபத்தின் பிடியில் சிக்கினால் எரிந்து சாம்பலாகி விடுவாள். என் கோபத்தின் அனலை அவளால் தாங்க முடியாது என்று நினைத்து கொண்டே தனக்குள்ளேயே எழுந்த குதிப்பை கட்டுப்படுத்த முயன்றான். கண்களை மூடிய போது மாயாவின் அப்பாவி முகம் கண்முன் வந்து சென்றது. ஆனால் அவள் அப்பாவி அல்ல, மாறாக ஒரு பிடிவாத புயல். அவன் இன்னும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது அறையின் கதவு தட்டப்பட்டது. அவனுடைய பர்சனல் செக்ரட்டரி உள்ளே வந்து, சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு உள்ளது. வாடிக்கையாளர் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள். உங்கள் அடுத்த உத்தரவு என்ன என்று கேட்டாள். அவன் ஒரு கணம் லேப்டாப் திரையை பார்த்தான். அதில் மாயா மற்றும் 2 குழந்தைகளின் முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவன் எந்த விலை கொடுத்தும் இந்த குழந்தைகளின் வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்த்த முடியாது. இந்த மூவருக்காக எத்தனை சந்திப்புகளை ரத்து செய்ய வேண்டியிருந்தாலும், கோடிக்கணக்கான நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. அவனுடைய செக்ரட்டரி காத்திருக்கும் கண்களுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அடுத்த நொடி அவன் தலையை வேண்டாம் என்று அசைத்து சொன்னான். நான் வீட்டிற்கு போகிறேன். இப்போதே சந்திப்பை ரத்து செய். நிலைமை கட்டுக்குள் வரவில்லை என்றால் எனக்கு தகவல் கொடு என்று சொல்லிவிட்டு அவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். மாயா பிடிவாதத்தில் இருந்ததால் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். விவேக்கை தவிர வேற எவராலும் அவளை வீட்டுக்கு திரும்ப கொண்டு வர முடியாது என்று அவனுக்கு தெரியும். எவ்வளவு தாமதமாகின்றதோ அவ்வளவுக்கு அந்த மூவரின் உயிருக்கும் ஆபத்து அதிகமாகிறது. கோட்டை அணிந்து கொண்டு நீண்ட அடிகள் எடுத்து வைத்து பார்க்கிங் பகுதியை நோக்கி விரைந்தான். அவனுடைய முகபாவனைகள் இன்று மாயாவுக்கு நல்ல நாள் இல்லை என்பதை காட்டின. இந்த பெண் என் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டாள் என்று காரின் கதவை ஓங்கி மூடிவிட்டு அவன் கோபத்துடன் முணுமுணுத்தான். அடுத்த நொடி கார் பார்க்கிங் பகுதியிலிருந்து மெயின் ரோட்டில் சீறி பாய்ந்தது. அவன் மிகவும் வேகமாக காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தான். ஆனால் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அலைமோதின. மாயா, குழந்தைகள் உன்னுடையவர்கள் இல்லை அல்லவா? அதனால்தான் என் அப்பாவி குழந்தைகளுக்கு ஆபத்து வரலாம் என்ற கவலை உனக்கு இல்லை என்று நினைத்தான். ஒரு கணம் அவன் மனைவி அனிதாவின் முகம் கண்முன் வந்து சென்றது. ஆனால் அது ஒரு மங்கலான நினைவு மட்டுமே. ஏனெனில் அவனுடைய மனத்தரையில் மாயாவின் பிம்பம் மட்டுமே ஜொலித்துக் கொண்டிருந்தது. வெறுக்க விரும்பியும் அவளை அவனால் வெறுக்க முடியவில்லை. வெளிப்படையாகவே வெறுப்பை காட்டினான். ஆனால் உண்மையில் அவனால் அவளை வெறுக்கவே முடியவில்லை. மாயா இறந்து போன தன் மனைவி அனிதாவின் தங்கை. அவள் ஒரு காலத்தில் அவனுடைய காதலியாக இருந்தவள். ஆனால் இப்பொழுது அவனுடைய தலைவலியாக மாறியிருந்தாள். அவன் பாதி வழியை அடைந்த போது, விடு, அறியாத பெண், மன்னித்து விடு, நிதானமாக சென்று இரவில் புரிய வைப்போம் என்ற யோசனை வந்தது. ஆனால் அவன் ஸ்டியரிங் மீதான பிடியை மேலும் இறுக்கி காரை இன்னும் வேகமாக ஓட்டி வீட்டை நோக்கி புறப்பட்டான். இன்று தான் அவளுடைய எல்லா குறைகளையும் மன்னித்த பழைய விவேக் இல்லை என்பதை மாயாவுக்கு உணர்த்த விரும்பினான். இன்று இருக்கும் விவேக்கிற்கு அவனுடைய மரியாதையும் தன்மானமுமே முக்கியம். அவனுக்கும் மாயாவின் அக்கா அனிதாவிற்கும் 5 வருடங்களுக்கு முன் திருமணம் நடந்தது. விவேக் ஆரம்பத்திலிருந்தே மாயாவின் காதலில் சிக்கியிருந்தான். அதனால் மிகுந்த ஆசையுடன் அவளுக்கு தனது காதலை முன்மொழிந்தான். ஆனால் தன் அழகின் மீது அதிக கர்வம் கொண்டிருந்த அந்த திமிர் பிடித்த பெண் விவேக்கின் நிறத்தை கேலி செய்து அவனுடைய காதலை நிராகரித்தாள். கோபத்தில் விவேக் அனிதாவை திருமணம் செய்து கொண்டான். அந்த நேரத்தில் அவன் பழிவாங்கும் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தான். அனிதாவை திருமணம் செய்து அவளுக்கு துன்பம் கொடுப்பதன் மூலம் தன் அக்காவின் துன்பத்தை பார்த்து மாயா வருந்துவாள் என்று எண்ணினான். ஆனால் அனிதாவின் அப்பாவித்தனத்தை கண்டு அவன் மனம் இளகி அவளுடன் தனது திருமண வாழ்க்கையை தொடங்கினான். அனிதா ஒரு எளிமையான பெண். விவேக் முதலில் மாயாவை காதலித்தது அனிதாவுக்கு தெரியாது.
விவேக் அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை. மாறாக அதிக அன்பு மட்டுமே கொடுத்தான். கடவுள் அவர்களுக்கு 2 இரட்டை குழந்தைகளை கொடுத்திருந்தார். ஆனால் விதி வேறு எதையோ தீர்மானித்திருந்தது. குழந்தைகளுக்கு 1 வயது ஆனபோது ஒரு கார் விபத்தில் அனிதா இந்த உலகை விட்டு பிரிந்தாள். 3 வருடங்களுக்கு பிறகு மாயா மீண்டும் விவேக்கின் வாழ்க்கைக்குள் வந்தாள். இந்த முறை அவளால் மறுக்க முடியவில்லை. ஏனெனில் 2 சிறிய குழந்தைகளின் பொறுப்பு இருந்தது. அதனால் அவள் மீண்டும் அவனது வாழ்க்கையை நரகமாக்கினாள். விவேக்கின் எதிரிகள்தான் கார் விபத்தை ஏற்படுத்தினார்கள் என்று பிறகு அவனுக்கு தெரிய வந்தது. அதனால்தான் தன் எதிரிகள் குழந்தைகளுக்கு எந்த தீங்கும் இழைத்து விடக்கூடாது என்பதில் அவன் மிகவும் கவனமாக இருந்தான். அதனால்தான் குழந்தைகளுக்கும் மாயாவுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அவளிடம் சொல்லியிருந்தான். நீ எங்கேனும் சொல்ல வேண்டுமானால் என்னிடம் சொல், நான் உன்னை அழைத்து செல்வேன் என்று. ஆனால் சுதந்திர மனப்பான்மை கொண்ட மாயா வழக்கம் போல் அவன் பேச்சை புறக்கணித்துவிட்டு இன்று குழந்தைகளை அழைத்து கொண்டு பூங்காவுக்கு சென்று விட்டாள். கார் குலுங்கலுடன் மாளிகையின் முன் நின்றது. அவன் புல்வெளி பகுதியை நோக்கி சென்று சோஃபாவில் அமர்ந்து தனது சிவந்த கண்களால் மெயின் கேட்டை உற்று பார்த்து கொண்டிருந்தான். கோபத்தில் அவன் நிலைமை மோசமாக இருந்தது. சரியாக 10 நிமிடங்களுக்கு பிறகு இன்னொரு கார் நிற்கும் சத்தம் கேட்டது. அவன் நிமிர்ந்து நின்றான். அப்போது ஒரு குழந்தையை தூக்கி கொண்டும் இன்னொன்றை இடுப்பில் வைத்து கொண்டும் மாயா இளஞ்சிவப்பு உடையில் வீட்டிற்குள் நுழைந்தாள். வெயிலின் உஷ்ணத்தால் அவளின் முகம் சிவந்திருந்தது. கண்களில் கோபத்தின் கூர்மையான பிரகாசம் இருந்தது. இந்த கோபமான ரூபத்திலும் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் அபாரமான அழகி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாயா வேகமாக அவன் எதிரே வந்து முறைத்தபடி கடுமையான தோணியில் பேசினாள். உங்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? என்னை சிறைவாசி போல அடைத்து வைத்து விட்டீர்கள். நான் சிறிது நேரம் பூங்காவிற்குத்தான் சென்றேன். அவள் மேலும் ஏதோ சொல்ல வந்தாள். அதற்குள் விவேக் கோபத்தில் அவளுடைய கையை இறுக்க பிடித்து அவளுடைய கண்களை பார்த்து கொண்டே, யாருடைய அனுமதியுடன் என் குழந்தைகளை அழைத்து கொண்டு போனாய்? வெளியே எவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அவன் மேலும் சொல்ல வந்தான். அதற்குள் மாயா கசப்பான குரலில் சொன்னாள், என் குழந்தைகள், மன்னிக்க வேண்டும் மிஸ்டர் விவேக், இவர்கள் உங்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, எனக்கும் உறவு உண்டு. மாயாவின் பேச்சை கேட்டதும் விவேக்கின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவளுடைய வார்த்தைகள் தன் காயங்களில் உப்பை தடவுவது போல் உணர்ந்தான். அவன் மாயாவின் மடியில் இருந்த ஒரு குழந்தையை பிடுங்கி அருகில் நின்ற வேலைக்காரியிடம் கொடுத்தான். மற்றொரு குழந்தையையும் வேலைக்காரியிடம் ஒப்படைத்து குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அறைக்கு செல்லுமாறு சைகை செய்தான். குழந்தைகள் சென்றதும் விவேக் மாயாவின் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்து அவளை தன் அருகே இழுத்து கொண்டான். அவள் நேராக அவனுடைய மார்பில் வந்து மோதினாள். அழுத்தமான வாசனை திரவியத்தின் வாசனையில் மாயாவின் மூச்சு திணறியது. அவள் அவனுடைய பிடியில் கொஞ்சம் நேரம் நெளிந்தாள். விடுங்கள் என்ன என்றாள். ஆனால் அது விவேக்கின் பிடி. அவ்வளவு சுலபமாக விடுவிக்க முடியாத பிடி. வேறு வழியின்றி அவள் ஆழமாக மூச்சு விட்டாள். அவனுடைய கரங்களில் இருந்து விடுதலை பெறுவது சாத்தியம் இல்லை என்று ஏற்றுக்கொண்டது போல தன்னை அவன் கைகளுக்குள் தளர்வாக விட்டுவிட்டாள். விவேக் அவளுடைய கண்களை பார்த்து கொண்டே கோபமான குரலில் பேசினான். உனக்கு பயங்கரமாக கொழுப்பு வந்து விட்டது மாயா. நான் உன்னுடைய பைத்தியக்கார காதலன் இல்லை என்பதை நீ மறந்து விட்டாய் போலிருக்கிறது. இப்போது நான் உன்னுடைய கணவன். உண்மையான சிறை, உண்மையான கோபம், உண்மையான அதிகாரம் என்னவென்பதை இப்போது நான் காட்டுகிறேன். இதை சொன்ன விவேக் மென்மையாக மாயாவை தன் கைகளில் தூக்கி கொண்டான். அவனுடைய இந்த செயலால் அவள் திகைத்து போனாள். நீ என்ன செய்கிறாய்? எங்கே என்னை கூட்டிக் கொண்டு போகிறாய்? விடு என்று கத்தினாள். நீ எங்கே இருக்க வேண்டுமோ அங்கேதான் உன்னை கூட்டி செல்கிறேன். நான் உனக்கு சற்று அதிகமாகவே சுதந்திரம் கொடுத்து விட்டேன். அதனால்தான் உன் சிறகுகள் அதிகமாக முளைக்க தொடங்கிவிட்டன என்றான். திருமணம் நடந்த முதல் இரவிலேயே உன் மீது என் உரிமையை நிலைநாட்டி இருக்க வேண்டும். அப்போதுதான் நான் உன் கணவன் என்பது உனக்கு புரிந்திருக்கும். ஆனால் நீ இப்போது அதை மறந்துவிட்டாய். அதனால் கணவன் என்றால் என்ன, அவனுடைய உரிமைகள் என்னென்ன என்பதை நான் உனக்கு நினைவுபடுத்தியாக வேண்டும் என்று கூறிக்கொண்டே அவன் அவளை அறையை நோக்கி அழைத்து சென்றான். அவனுடைய பேச்சின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்ட மாயாவின் உயிர் அவளை விட்டு பிரிவது போல் இருந்தது. அவள் எக்காரணம் கொண்டும் அந்த மனிதனுடன் தன் உறவை முன்னெடுத்துச் செல்ல விரும்பவில்லை. மாயாவின் முகத்தில் படர்ந்திருந்த பயத்தை பார்த்து விவேக்கின் முகத்தில் லேசான புன்னகை வந்தது. அந்த பெண் அவனுடைய காதல், அவனுடைய வாழ்க்கையின் மிகவும் விலை உயர்ந்த அங்கம். ஆனால் இனிமேல் அவள் தன்னை அவமரியாதை செய்ய அவன் அனுமதிக்க முடியாது. விவேக்கின் ஆண்மைத்தன்மை கேள்விக்குறியாகிவிட்டது. அதனால் அவன் வேறு எதற்கும் சிக்கல் கொடுக்க விரும்பாமல் அவளை நேராக தன் அறைக்குள் அழைத்து வந்தான். மாயா இன்னும் தொடர்ந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருந்தாள். அவளால் முடிந்தால் அவனின் ஆணவம் நிறைந்த முகத்தை தன் நகங்களால் கீறிவிட வேண்டும் என்று நினைத்தாள்.
ஆனால் விவேக் அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அறைக்குள் வந்ததும் அவன் காலால் தட்டி தடார் என்று கதவை மூடினான். பிறகு எதையும் யோசிக்காமல் மாயாவை கட்டிலில் வீசி எறிந்தான். விவேக் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவளை நெருங்கி அவளிடம் குனிந்து கர்ஜித்தான். என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? நீ என் பேச்சை கேட்க மாட்டாய். நான் திரும்ப திரும்ப உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேனா? நான் அன்று உனக்கு தெளிவாக சொன்னேன். நீ எங்கேனும் செல்ல வேண்டும் என்றாலோ உனக்கு ஏதாவது தேவை என்றாலோ என்னிடம் சொல். என் குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியே போகக்கூடாது என்று. அவனுடைய கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. இது உன் தந்தையின் வீடு அல்ல, இது என் வீடு. இந்த குழந்தைகளும் என்னுடையவர்கள். அதனால் உன் வரம்புக்குள் இரு. அவன் மேலும் சொல்ல வந்தான். அதற்குள் மாயா கோபத்தில் பேசினாள். அப்படியானால் நான் உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? மன்னிக்கவும் மிஸ்டர் விவேக், என்னுடைய சிந்தனை அவ்வளவு பழமையானது அல்ல. காலம் எவ்வளவு மாறிவிட்டது. நான் ஒன்றும் உங்களுக்கு அடிமை இல்லை. இரண்டாவது விஷயம், இந்த குழந்தைகள் வெறும் உங்களுடையவர்கள் அல்ல மிஸ்டர் விவேக். அவர்கள் எனக்கும் உறவு. நான் ஏன் உங்களிடம் அனுமதி கேட்க வேண்டும்? நான் உங்களுடைய அடிமை இல்லை. இந்த கல்யாணம் நடந்ததே என் சகோதரியின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவள் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான். நான் இந்த திருமணத்தை இந்த குழந்தைகளுக்காக மட்டுமே செய்தேன். நான் நீங்கள் விலைக்கு வாங்கிய சொத்து அல்ல. ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் உங்களிடம் கேட்க கடவுள் எனக்கும் புத்தியையும் அறிவையும் கொடுத்திருக்கின்றார். வெளியே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் தைரியம் என்னிடம் இருக்கிறது. நீங்கள் என்னை தடுப்பதற்கு உரிமை இல்லை என்றால். மாயாவின் பேச்சை கேட்டு விவேக்கின் உதட்டில் லேசான ஏளன புன்னகை தோன்றியது. ஓ அப்படியா? மிகவும் பெரியவளாகவும் புத்திசாலியாகவும் ஆகிவிட்டாய் போல. உன்னை பாதுகாத்துக் கொள்ள உன்னால் முடியுமா? விவேக் திடீரென அவளுடைய 2 கைகளையும் பலமாக பிடித்து அவளை தன் முகத்துக்கு மிக அருகில் இழுத்து, அப்படியானால் இப்போது என்னிடமிருந்து உன்னை பாதுகாத்து காட்டு என்றான். அவனுடைய கண்களில் படர்ந்திருந்த உணர்ச்சிமயமான நிறத்தை பார்த்த மாயா ஒரு கணம் பதறி போனாள். அவளுடைய கைகளை பிடித்து இவ்வளவு அருகில் இழுத்து விட்டதால் அவர்களுடைய மூச்சுக்காற்று வேகமாக பரிமாறிக்கொள்ளப்பட்டு இருவரின் மனதிலும் இருக்கும் புயலுக்கு சாட்சியாக இருந்தது. மாயாவின் முகத்தை நோக்கி தன் முகத்தை சற்றே கொண்டு வந்து தன் சூடான மூச்சால் அவளுடைய முகத்தை தொட்டான். மாயா அவனுடைய சூடான மூச்சில் எரிந்து போவது போல் உணர்ந்தாள். அடுத்த நொடி அவன் கட்டுப்பாட்டை இழந்து அவளுடைய கழுத்தை நோக்கி குனிந்தான். மாயாவுக்கு உயிர் வெளியேறுவது போல் தோன்றியது. அவளுடைய கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. விவேக்கிடமிருந்து இப்படி ஒரு செயலை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. விவேக், மரியாதையாக சொல்கிறேன், உன் வரம்புக்குள் இரு. உன் எல்லையை மீறாதே. நான் எந்த செயலுக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திருமணம் குழந்தைகளுக்காக மட்டுமே நடந்தது என்று தொடர்ந்து அவனை தள்ளிவிட முயன்றாள். ஆனால் விவேக்கின் கண்களில் கிறக்கம் இருந்தது. ஆனால் அதைவிட அவனுடைய கண்களில் கோபம் அதிகமாகவே இருந்தது. தான் செய்வது மிகவும் தவறு என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த பெண் அவனுடைய இரத்தத்தை எவ்வளவு கொதிக்க வைத்து விட்டாள். அவன் தன் உதட்டை அவளுடைய கழுத்தில் வைப்பதற்கு சற்று முன்பு அவனுடைய மொபைல் போன் திடீரென ஒலித்தது. மாயாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. மொபைல் ஒலி கேட்டதும் விவேக்கிற்கு சுய நினைவு வந்தது போல் இருந்தது. அவன் கோபத்துடன் மாயாவை ஒரு முறை உற்று பார்த்தான். அவள் இன்னும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். பிறகு அவன் வேகமான அடிகளுடன் அறையை விட்டு வெளியேறினான். அலுவலகத்திலிருந்து வந்த அழைப்பு அது. போனை எடுத்தபோது மறுமுனையில் அவனுடைய செக்ரட்டரி வாடிக்கையாளர்கள் மிகவும் கோபமாக இருப்பதாகவும் அவன் உடனடியாக சந்திப்பிற்கு திரும்பி வர வேண்டும் என்றும் தெரிவித்தாள். விவேக் தன் அறைவாசலை பார்த்தான். பிறகு தலையை உதறிவிட்டு வெளியேறினான். இப்படி ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அவனுக்கு இல்லை. மாயாவின் அனுமதி இல்லாமல் அவளை நெருங்க அவன் விரும்பவே இல்லை. ஆனால் அவள்தான் தன் பிடிவாதத்தால் அவனை இந்த அளவிற்கு கொண்டு வந்திருந்தாள். காரில் அமர்ந்ததும் அவனுடைய கண்களுக்கு முன் மாயாவின் பயந்த முகம் வந்து சென்றது. உடனடியாக ஸ்டியரிங்கை சமாளித்து அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டான். தான் இல்லாதபோது தன் மனைவியும் குழந்தைகளும் வெளியே செல்லக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். ஏனென்றால் அனிதாவின் மரணம் ஒரு விபத்து அல்ல, அது ஒரு திட்டமிட்ட சதி என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனால்தான் அவன் மாயாவையும் தன் குழந்தைகளையும் எப்படியாவது தன் பாதுகாப்பில் வைக்க விரும்பினான். ஆனால் இந்த விஷயத்தை அவனால் மாயாவிடம் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. சிறிது நேரத்தில் அவன் தன் அலுவலகத்தை அடைந்து விட்டான். உள்ளே சென்றதும் அவனுடைய செக்ரட்டரி மிஸ் ரியா கவலையுடன் இருப்பதை கண்டான். இந்த கிளைண்டுகள் சிக்கல்கள் ஏற்படுத்துவார்கள் என்று விவேக் அறிந்திருந்தான். அதனால்தான் நிலைமை கைமீறி போனால் உடனடியாக தன்னை அழைக்கச் சொல்லி ரியாவுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருந்தான்.
அவன் உள்ளே வந்ததும் ரியா பதற்றத்துடன் அவனருகே வந்து கவலை நிறைந்த குரலில், சார், அவர்கள் மிகவும் கோபமாக இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு அவசரம் என்று நான் புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவர்கள் இந்த ஒப்பந்தம் வேண்டுமென்றால் இப்பொழுதே சந்திப்பு நடக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் மறுத்து விடுவதாக சொல்கிறார்கள் என்றாள். விவேக் மெதுவாக தலையசைத்து மற்ற ஏற்பாடுகளை செய்யும்படி செய்கை செய்தான். அவன் முகத்தில் ஒரு சலனம் தெளிவாக தெரிந்தது. மாயாவுடன் தான் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டோம் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது அவனுடைய மனம் ஒரு விதமான விசித்திரமான பதட்டத்தில் சிக்கியிருந்தது. அவன் நேராக தன் அலுவலக அறைக்குள் போனான். சந்திப்பு இன்னும் 10 நிமிடங்களில் தொடங்க இருந்தது. அதனால் அவன் தன்னை சிறிது சமாளித்துக் கொள்ள விரும்பினான். உள்ளே சென்று விவேக் நேராக கழிவறைக்குள் சென்றான். வாஷ் பேசனுக்கு முன் நின்று ஆழமாக மூச்சு விட்டு தன் முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவினான். தண்ணீர் அவன் முகத்தில் பட்டதும் அவனுடைய இறுக்கமான நரம்புகள் சற்று அமைதியடைந்தன. பிறகு அவன் தலைமுடியை சரி செய்து கொண்டு கழிவறையை விட்டு வெளியே வந்தான். இப்போது அவனுடைய பார்வை சந்திப்பு அறையை நோக்கி இருந்தது. சந்திப்பு அறையில் அனைவரும் ஏற்கனவே இருந்தனர். அவனுக்காக காத்திருந்தனர். அவன் உள்ளே நுழைந்ததும் பலரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றனர். ஆனால் அவன் மெதுவாக தலையசைத்து எல்லோரையும் உட்காரச் சொல்லி தானும் தன் நாற்காலியில் அமர்ந்தான். அவன் தொழில்முறை ரீதியாக சந்திப்பை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் மனதளவில் அவன் இன்னும் மாயாவுக்குள்ளேயே சிக்கியிருந்தான். அவள் மிகவும் மென்மையான பெண் என்று அவனுக்கு தெரியும். வெளியே உறுதியாக தெரிந்த மாயா உள்ளுக்குள் முற்றிலும் நொறுங்கி போயிருந்தாள். குறிப்பாக அனிதாவின் மரணத்திற்கு பிறகு. அவள் தன்னை சுறுசுறுப்பாக வைத்திருக்க முயன்றாலும் அவளுடைய கண்களில் ஒருவித சோகம் தங்கி இருந்தது. அவள் குழந்தைகளுடன் சிரித்து பேசினாலும் அவள் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அதை விவேக் மட்டுமே உணர முடியும். அவள் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தாள். ஆனால் அவளுடைய பிடிவாதம் மட்டும் குறையவில்லை. மாயா இப்பொழுது அழுதிருக்கக்கூடும் என்று விவேக்கிற்கு தெரியும். சில சமயங்களில் அவனுடைய கடுமையான நடத்தைக்காகவும் சில சமயங்களில் தன் அக்கா அனிதாவை நினைத்தும் அவள் அழுவதை விவேக் பார்த்திருக்கின்றான். சந்திப்பு நீண்ட நேரம் தொடர்ந்தது. அவன் முழு கவனத்தையும் செலுத்துவதற்கு முயன்றான். ஆனால் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து கொண்டே இருந்தான். இருப்பினும் மிஸ் ரியாவும் மற்ற குழுவினரும் அவனுடைய பேச்சுக்களை சாமர்த்தியமாக சமாளித்து சந்திப்பை சிறப்பாக முடித்தனர். சந்திப்பு முடிந்ததும் டீலர் அவனுடன் கை குலுக்கினார். பிறகு அவனுடைய கண்களை பார்த்து ஆழமான தோணியில் சொன்னார், சார், உங்கள் இந்த அவசரத்திற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இந்த கூட்டத்தை முன்னிட்டு மிகவும் உற்சாகமாக இருந்தோம். உங்கள் நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தத்தை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். அவசரம் எப்பொழுதும் ஒரு மனிதனை வெற்றி பாதையில் கொண்டு செல்லாது. மாறாக அது இழப்பை மட்டுமே ஏற்படுத்தும். அதனால் எதிர்காலத்தில் ஏதாவது ஒப்பந்தம் செய்யும் போது கொஞ்சம் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள். இதை சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு சென்றார். டீலர் ஆழமான பார்வையுடன் விவேக்கை பார்த்து விட்டு சென்றார். விவேக் அமைதியாக தன் அலுவலக அறைக்குள் வந்து அமர்ந்தான். இப்போது அவனுடைய எண்ணம் எல்லாம் தன் அறையில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமராவின் உதவியுடன் மாயாவை பார்ப்பதுதான். அவனுடைய மனம் மிகவும் பதற்றமாக இருந்தது. ஏன் என்று தெரியவில்லை, அந்த பெண் அவன் மனதை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தாள். ஒவ்வொரு கணமும் அவள் பக்கம் ஈர்க்கப்பட்டான். 3 வருடங்களுக்கு முன்பு மாயா அவனுக்கு கொடுத்த அவமானத்தை மறக்கவே முடியாது. இருந்தபோதிலும் அவன் அவளை மன்னித்து விட்டான். இப்போது அவளுடன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் மாயா இன்னமும் கடந்த கால விஷயங்களை தன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாள் என்பதை விவேக் நன்றாக அறிந்திருந்தான். அவன் லேப்டாப்பை ஆன் செய்து கேமராவின் காட்சியை பார்த்தான். மாயா சோஃபாவில் குப்புற விழுந்த நிலையில் இன்னமும் அழுது கொண்டிருந்தாள். அவன் வருத்தத்துடன் தலையை அசைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு அமைதியானான். இந்த பெண் என் வாழ்க்கையை மேலும் கடினமாக்குகின்றாள் என்று அவன் மனதிற்குள் நினைத்தான். மாயா இப்படி அழுவது அவனுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஆனால் அவன் செய்துவிட்ட காரியத்தால் அவள் இன்னும் வெகுநேரம் அழுது கொண்டிருப்பாள் என்று அவனுக்கு தெரியும். ஒருவேளை அவன் இப்போது அவளை நெருங்க முயன்றால் தன் மொத்த கோபத்தையும் அவன் மீது கொட்டிவிடுவாள். இந்த உறவை நிலைநிறுத்த வேண்டுமானால் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவன் மனதிற்குள் முடிவு செய்தான். இல்லாவிட்டால் அவன் மாயாவை மட்டுமல்ல, தன்னையும் வருத்தத்தில் ஆழ்த்திவிடுவான். அவன் கேமராவை அணைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து மிஸ் ரியாவை அழைத்தான். மற்ற வணிக விவகாரங்களை பற்றி பேசத் தொடங்கினான். ஆனால் விவேக்கின் மனம் திரும்ப திரும்ப மாயாவின் பயம் நிறைந்த முகத்தை நோக்கியே சென்றது. மெல்ல மெல்ல அலுவலக ஊழியர்கள் அவரவர் வீடுகளுக்கு செல்லத் தொடங்கினர். இரவின் நிழல் பரவ ஆரம்பித்தது. பலமுறை அவனுக்கு வீட்டிற்கு போகலாம் என்று தோன்றியது. ஆனால் வீட்டிற்கு போனால் சண்டையை தவிர வேறு எதுவும் நடக்காது என்றும்
இப்போது மாயாவை சந்திக்க அவன் விரும்பவில்லை என்றும் அவனுக்கு தெரியும். ஆனால் வீட்டிற்கு போயாக வேண்டும். அதனால் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு மாளிகையை நோக்கி புறப்பட்டான். இரவு நேரத்தில் அவன் மாளிகைக்குள் நுழைந்தபோது வீடு முழுவதும் நிசப்தமாக இருந்தது. வேலைக்காரி உடனடியாக அவனிடம் வந்தாள். அவன் அவசரமாக குழந்தைகளை பற்றி கேட்டான். குழந்தைகள் எங்கே? அவர்களுக்கு சாப்பாடு மருந்து கொடுத்தாயா? வேலைக்காரி தலைகுனிந்து பதிலளித்தாள். ஆமாம் ஐயா, இருவரும் சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டனர் என்றாள். விவேக் மெதுவாக தலையசைத்தான். வேலைக்காரி மேலும் கேட்டாள், ஐயா, நான் உங்களுக்கு சாப்பாடு வைக்கட்டுமா என்று. அவன் தலையசைத்து மறுத்துவிட்டு அவளை போகச் சொன்னான். அவள் 2 அடி எடுத்து வைத்தவுடன் அவன் மீண்டும் வேலைக்காரியை அழைத்தான். கேள். அவள் உடனே நின்று கேள்விக்குறியுடன் விவேக்கை பார்த்தாள். அவன் லேசாக தயங்கியபடி கேட்டான், மாயா ஏதாவது சாப்பிட்டாளா? அவனுடைய குரலில் கவலை தெளிவாக தெரிந்தது. வேலைக்காரி உடனடியாக அவனை பார்த்தாள். பிறகு அவனுடைய பார்வையால் பயந்து தலை குனிந்தாள். இல்லை ஐயா, நான் அவர்களின் அறைக்கு சென்றபோது எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி என்னை திட்டி அனுப்பிவிட்டார்கள். குழந்தைகளும் பார்க்க சென்றார்கள். ஆனால் அவர்களையும் வெளியே அனுப்பிவிட்டார்கள். காலையில் சாப்பிட்டதுதான். அதன் பிறகு இப்பொழுது வரை அவர்கள் பசியுடன் இருக்கிறார்கள் என்றாள். இதை கேட்டதும் விவேக்கின் இதயம் லேசாக வலித்தது. அவன் ஒரு கணம் அமைதியாக இருந்தான். பிறகு ஏதோ யோசித்து, எனக்கும் அவளுக்கும் உணவை தயாராக எடுத்தவை, நான் மேலே போகிறேன் என்றான். இதை சொல்லிவிட்டு விவேக் தன் அறையை நோக்கி சென்றான். உண்மையில் அவன் மாயாவை தனியாக விட்டுவிட்டு வேறு அறையில் ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவள் எதுவும் சாப்பிடவில்லை என்பதை கேட்டதும் அவனுடைய மனம் தவித்தது. அவன் மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். மாயா என்னும் கட்டிலில் கவிழ்ந்த நிலையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். விவேக்கின் கண்களில் மென்மை மின்னியது. அவன் லேசாக தலையை அசைத்து முணுமுணுத்தான். இவள் அப்போதும் இவ்வளவு பிடிவாதமாக இருந்தாள். இப்போதும் அப்படியே இருக்கின்றாள். இவளுடைய பழக்கம் இன்னும் மாறவில்லை. கோபத்தில் யாராவது சாப்பாட்டை துறப்பதா? இதை சொல்லிவிட்டு அவன் மாயாவை நோக்கி அடியெடுத்து வைத்து அவளுக்கு அருகில் தரையில் முழங்காலிட்டு அமர்ந்தான். அவன் மிகவும் மென்மையாக அவளுடைய முகத்தில் விழுந்திருந்த முடியை அகற்றினான். அவனுடைய விரல்களின் லேசான அசைவால் மாயாவின் கண்கள் திறந்தன. விவேக்கின் முகத்தை பார்த்து அவள் பயந்து எழுந்து உட்கார்ந்தாள். அவளுடைய கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. விவேக் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு அவளுக்கு அருகிலேயே அமர்ந்தான். மாயாவின் பயத்தையும் விவேக்கின் முந்தைய மிரட்டலையும் நினைத்து பார்த்து அவள் உடனடியாக தன் இடத்திலிருந்து எழுந்தாள். ஆனால் விவேக் அவளுடைய மணிக்கட்டை பிடித்து கொண்டான். அவள் பதற்றத்துடன், என்னை தொடாதீர்கள், என் கையை விடுங்கள் என்றாள். விவேக் தலையசைத்து மறுத்துவிட்டு கடுமையான தோணியில் சொன்னான், நான் வற்புறுத்தக்கூடாது என்று நீ விரும்பினால் அமைதியாக என் அருகில் உட்கார். இல்லையென்றால் என் மனம் மாறி நான் உன்னிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அவனுடைய குரலில் லேசான படபடப்பு இருந்தது. அது மாயாவை உள்ளுக்குள் நடுங்க வைத்தது. ஆனால் அவளால் இப்பொழுது எழ தைரியம் வரவில்லை. அப்போது அறையின் கதவு தட்டப்பட்டது. விவேக் உரத்த குரலில் உள்ளே வா என்றான். அனுமதி கிடைத்ததும் வேலைக்காரி உள்ளே வந்தாள். விவேக் மேஜையை சுட்டிக்காட்டி, இதை கொண்டு வந்து அருகில் வைத்து சாப்பாடு போடு என்றான். வேலைக்காரி பயந்த கண்களுடன் மாயாவை பார்த்தாள். மாயா கோபத்துடன் அவளை முறைத்து கொண்டிருந்தாள். வேலைக்காரி தான் எதுவும் சாப்பிடவில்லை என்று விவேக்கிடம் சொல்லி இருப்பாள் என்பதை மாயா புரிந்து கொண்டாள். வேலைக்காரி பயந்து கொண்டே மேஜையின் உணவை பரிமாறிவிட்டு உடனடியாக அங்கிருந்து மறைந்தாள். அவள் சென்றதும் விவேக் மென்மையான கண்களுடன் மாயாவை பார்த்தான். அவன் ஏதோ சொல்ல வருவதற்கு முன் மாயா பேசிவிட்டாள். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். இதை சொல்லிவிட்டு அவள் எழ முயன்றாள். ஆனால் விவேக் உடனடியாக அவளுடைய கையை பிடித்து அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான். இவ்வளவு நெருக்கமாக வந்ததால் மாயாவின் இதயம் துடித்தது. ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நடக்கும். அவன் அவளை நெருங்கும் போது அவள் உள்ளுக்குள் உருகத் தொடங்கினாள். அவனுடைய கைகளில் பலவீனமடைந்தாள். அவளுடைய உணர்வுகள் கொந்தளிக்க தொடங்கின. ஆனால் அவளுடைய பிடிவாதமும் ஆணவமும் மிகவும் ஆழமாக இருந்ததால் தன் பிடிவாதத்திற்கு முன் எதையும் அவள் உணர விரும்பவில்லை. அதனால் தன் உணர்வுகளை அடக்க விவேக்குடன் நெருங்குவதையே தவிர்த்தாள். இப்போது அவளுடைய இதய துடிப்புகள் கணக்கில்லாமல் சத்தம் போட்டன. ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு முகத்தில் கடுமையுடன் அவன் அருகில் அமர்ந்தாள். விவேக் மென்மையாக சொன்னான், எனக்கு தெரியும் மாயா, நீ கோபமாக இருக்கின்றாய். ஆனால் கோபத்தில் சாப்பாட்டை தவிர்ப்பது சரியல்ல. நீ என்னுடன் சண்டையிட வேண்டுமானால், என்னை சமாளிக்க வேண்டுமானால் உனக்கு சக்தியும் இருக்க வேண்டும். நீ உன் சகோதரியின் குழந்தைகளுக்காக என்னை மணந்தாய். அதனால் குறைந்தபட்சம் அவர்களுக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடு.
உனக்கு தெம்பு கிடைக்கும் என்றான். அவன் எப்படியாவது அவளுக்கு சாப்பாடு கொடுக்க விரும்பினான். அதனால் இப்படி ஒரு முறையில் புரிய வைத்தான். சில நிமிடங்கள் மாயா அமைதியாக இருந்தாள். பிறகு தனியாக அமர்ந்து கோபத்துடன் ரொட்டியை பிட்டு சாப்பிடத் தொடங்கினாள். எது எப்படியோ குறைந்தபட்சம் அவள் எதையாவது சாப்பிட்டாளே, அதுவே அவனுக்கு போதும். இப்போது அவனும் அமைதியாக சாப்பிடத் தொடங்கினான். ஆனால் அவனுடைய எண்ணமெல்லாம் குழந்தைகளை நோக்கி சென்றது. காலையிலிருந்து அவன் குழந்தைகளை பார்க்கவில்லை. அவர்கள் பயந்து போயிருப்பார்கள். அவன் வேலைக்காரியிடம் குழந்தைகளை ஒப்படைத்த விதம் அவர்கள் மனதில் ஏதோ தவறான எண்ணத்தை உருவாக்கி இருக்கும். சாப்பிட்டு முடித்த பிறகு அவன் எழுந்து நின்றான். மாயாவை பார்த்து, நீ இந்த அறையில் நிம்மதியாக தூங்கலாம், நான் குழந்தைகளிடம் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். அவனுடைய உடல் சோர்வடைந்திருந்தது. ஆனால் தன் குழந்தைகளை பார்க்கும் தவிப்பு அதைவிட அதிகமாக இருந்தது. அவன் குழந்தைகளின் அறைக்குள் நுழைந்தபோது இரு குழந்தைகளும் மங்கலான ஒளியில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததை கண்டான். அவன் ஒரு பக்க விளக்கை போட்டான். அதனால் அறை நன்றாக வெளிச்சமானது. அவன் மெதுவாக நடந்து கட்டிலுக்கு அருகில் வந்தான். குனிந்து இருவரின் நெற்றியிலும் அன்புடன் முத்தமிட்டான். பிறகு அவர்களின் முகத்தை பார்த்து வருத்தத்துடன் மெல்லிய குரலில் சொன்னான், எனக்கு தெரியும், உன் அம்மாவின் பிரிவால் நாம் எல்லோரும் நொறுங்கி போயிருக்கின்றோம். ஆனால் என்ன செய்யட்டும், உன் இரண்டாவது அம்மாவும் புரிந்து கொள்ள மறுக்கிறாள். என் குழந்தைகளுடன் நேரம் செலவிடவும் நான் போராட வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் நேரம் கொடு, நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். இதை சொல்லிவிட்டு சிறிய மகனை மடியில் தூக்கி கொண்டான். பிறகு அவனுடைய முகத்தில் அன்புடன் முத்தங்களை அள்ளி பொழிந்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர் திரண்டது. அனிதா இருக்கும்போது வீடு சொர்க்கம் போல இருந்தது. அனிதாவிடம் சில சமயங்களில் எவ்வளவு கடுமையான அணுகுமுறையை கடைபிடித்தோம் என்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது. பல சமயங்களில் அவளிடம் எவ்வளவு கோபப்படுவேன். பல நாட்கள் அவளை தாய் வீட்டிற்கு போக அனுமதிக்க மாட்டேன். ஆனாலும் அவள் என் மீது எந்த குறையும் சொல்லவில்லை. அமைதியாக தன் வாழ்க்கையை தன் கணவனுக்காகவே அர்ப்பணித்திருந்தாள். இப்போது அவள் இல்லாததால் நான் முற்றிலும் தனித்து விடப்பட்டுள்ளேன். இப்போது என் வேலைகளை அனைத்தையும் நானே செய்ய வேண்டியிருக்கிறது. அனிதா உயிரோடு இருக்கும்போது என் துணிகள் எங்கே இருக்கின்றன? என் காலணிகளுக்கு யார் பாலிசு போட்டார்கள்? யார் எனக்கு காலை உணவை தயார் செய்தார்கள் என்று கூட தெரியாது. இப்போது அதெல்லாம் நினைவுக்கு வந்தபோது அவன் கண்கள் மீண்டும் மீண்டும் நனைந்தன. அவன் கண்களை துடைத்து கொண்டான். விவேக் தன் இளைய மகனை கட்டிலில் படுக்க வைத்தான். பிறகு அவனுக்கு அருகிலேயே படுத்துக்கொண்டு கண்களை மேற்கூரை பார்த்தபடி வைத்திருந்தான். மெல்லிய குரலில் சொன்னான், எங்கே போய்விட்டாய் என்னை விட்டு? உன் பைத்தியக்கார தங்கையையும் இந்த குழந்தைகளையும் என்னால் சமாளிக்க முடியவில்லை. தயவு செய்து திரும்பி வந்துவிடு. இதை சொல்லிவிட்டு அவன் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் கதவருகே நின்றிருந்த மாயா அவனுடைய இந்த முணுமுணுப்புகளை தெளிவாக கேட்டுவிட்டாள். ஒரு விசித்திரமான உணர்வின் காரணமாக அவள் தன் அறையிலிருந்து வெளியேறி குழந்தைகளுக்கான அறைக்கு வந்திருந்தாள். அவள் விவேக்கிடம், நீங்கள் போய் ஓய்விடுங்கள், நான் குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்ல விரும்பினாள். ஆனால் விவேக்கின் பேச்சை கேட்டபோது அவள் ஒரு கணம் முற்றிலும் அமைதியானாள். பிறகு ஏதோ ஒரு சிந்தனையால் சத்தம் போடாமல் மீண்டும் தன் அறைக்கு திரும்பி சென்று விட்டாள். இரவு முழுவதும் விவேக் அமைதியற்று தவித்தான். பல முயற்சிகள் செய்தும் அவனால் உறங்க முடியவில்லை. உறங்குவதற்காக கண்களை மூடும் பொழுதெல்லாம் மாயாவின் அழுத முகம் அவன் கண்முன் வந்து நின்றது. சில சமயங்களில் தான் மாயாவுக்கு அநீதி இழைத்து விட்டோமோ என்று அவனுக்கு தோன்றியது. அவள் தன்னை விரும்பாத போது ஏன் அவளை தன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டோம்? அதையும் மீறி இன்று நடந்திருக்க கூடாதவை நடந்துவிட்டன. திருமணம் நடந்த முதல் நாளிலிருந்தே இருவருக்கும் இடையில் ஒரு சுவர் இருந்தது. ஆனால் இன்று அவன் அந்த சுவரை உடைக்க முயற்சி செய்தான். தான் மாயாவிடம் மிகவும் தவறாக நடந்து கொண்டோம் என்பதை அவன் அறிந்திருந்தான். இப்போது அவனுடைய இந்த செயலுக்காக அவனுக்கே கோபம் வந்தது. அதனால்தான் இரவு முழுவதும் அவனுக்கு ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. மறுபுறம் மாயாவும் ஒரு கணம் கூட தூங்கவில்லை. நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்த அவள் இரவு முழுவதும் அமைதியற்று தவித்தாள். விவேக்கின் பேச்சுக்களை நினைத்து அவளுடைய கண்களும் நனைந்தன. அன்று அவனுடைய துக்கத்தையும் வலியையும் அவள் தன் மனதளவில் உணர்ந்தாள். அவன் உண்மையாகவே மிகவும் சோர்வடைந்திருந்தான். தான் அவரை தேவையில்லாமல் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டோம் என்று இப்போது அவளுக்கு புரிந்தது. ஏனென்றால் விவேக் தன்னை காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டார் என்றும் அனிதாவின் பிரிவுக்கு அவனுக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் தான் அவள் இந்நாள் வரை நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்று விவேக்கின் பேச்சை கேட்டபோது அவளுடைய மனம் மிகவும் சோகமடைந்தது. உண்மையாகவே இன்று வரை அவள் தன்னை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தாள். ஒருமுறை கூட குழந்தைகளை பற்றியோ விவேக்கை பற்றியோ நினைக்கவில்லை.
அவளுக்கு தன் சகோதரி போன வழி இருந்தது. இவர்களுக்கும் அதே வழி இருந்திருக்கலாமே. அவள் அவனுடைய மனைவி. மனைவி மீதுள்ள பாசத்தை இறைவன் தானாகவே வரவழைத்து விடுவான். அடுத்த நாள் காலை விவேக்கின் கண் விழித்தபோது தன் மார்பில் ஒரு லேசான அழுத்தத்தை உணர்ந்தான். அவனுடைய 2 குழந்தைகளும் அவன் மார்பில் குதூகூலமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். சின்னவன் தானிஷின் சிறுபொலியை கேட்டு அவன் முகத்தில் ஒரு சமாதானம் வந்தது. அவன் சிரித்துக்கொண்டே அவனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். அவனுடைய முகத்தை முத்தமிட்டபடி, என் இளவரசனுக்கு காலை ஆகிவிட்டதா என்று கேட்டான். அப்போது சோஃபாவில் குதித்துக் கொண்டிருந்த ஹசன் உடனடியாக ஓடி வந்து தன் தந்தையின் முகத்தை முத்தமிட்டபடி சொன்னான். ஆமாம் அப்பா, எங்களுக்கு காலை ஆகிவிட்டது. இப்போது நீங்களும் எழுந்திருங்கள். பிறகு நாம் அனைவரும் சேர்ந்து காலை உணவை சாப்பிடுவோம். விவேக் உடனடியாக ஹசனையும் தன் கைகளில் அணைத்து கொண்டான். அவனுடைய கூந்தலை வருடியபடி சொன்னான். என் செல்லமே, நேற்று நடந்ததற்கு நான் உண்மையிலேயே மிகவும் வருத்தப்படுகிறேன். அப்பா கொஞ்சம் கோபமாகிவிட்டார். ஆனால் நீயும் இனி கொஞ்சம் கவனித்துக்கொள். நீ பெரியவனாகிவிட்டாய். அம்மாவை புரிய வைக்க வேண்டும். தனியாக வெளியே போவது ஆபத்தாக இருக்கலாம் என்றான். இளைய மகன் தானிஷ் செல்லமாக, அப்படியானால் அம்மாவையும் கூடவே அழைத்துச் செல்லுங்கள் என்றான். ஹசன் உடனடியாக தலையசைத்து, ஆமாம் அப்பா, நான் அம்மாவிடம் போக வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அவர் மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் சிறிது நேரம் அமைதியான காற்றை சுவாசிக்க விரும்புவதாகவும் சொன்னார் என்றான். ஹசனின் இந்த குற்றமற்ற வார்த்தைகளை கேட்டு விவேக் அன்புடன் அவனுடைய கன்னங்களில் முத்தமிட்டான். பிறகு தானிஷை தன் தோளில் உட்கார வைத்து கொண்டு சொன்னான். வாருங்கள், நான் உங்களுக்கு பல் துலக்க கொடுக்கிறேன். இதை சொல்லிவிட்டு அவன் இருவரையும் தன் கைகளில் தூக்கி கொண்டு நேராக கழிவறைக்கு சென்றான். இருவரையும் ஸ்டூலில் உட்கார வைத்து கைகளில் பல் துலக்கும் பிரசுகளை கொடுத்து அவர்களை கவனித்துக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து மூவரும் புத்துணர்ச்சியுடன் வெளியே வந்தனர். விவேக் இன்னும் தன் உடைகளை மாற்றவில்லை. ஏனெனில் காலை உணவுக்கு பிறகு மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்தான். ஹசனின் கையை பிடித்து கொண்டு தானிஷை இடுப்பில் வைத்துக்கொண்டு அவன் கீழே வந்தபோது எதிரே இருந்த காட்சியை கண்டு திடுக்கிட்டான். மாயா பளிச்சென்று பொலிவுடன் நின்றிருந்தாள். வேலைக்காரிக்கு அறிவுரைகள் கொடுத்து கொண்டு காலை உணவை மேஜையில் சீரமைத்து கொண்டிருந்தாள். ஹசன் ஆச்சரியத்துடன் தன் அம்மாவை பார்த்தான். இன்று அவள் வேறு ஒரு ரூபத்தில் காணப்பட்டாள். அவள் இளஞ்சிவப்பு உடையில் ஒரு மலர்ந்த பூவை போல காட்சி அளித்தாள். விவேக்குக்கு ஒரு இனிமையான ஆச்சரியம் ஏற்பட்டது. அவன் மெதுவாக அடியெடுத்து வைத்து அவள் அருகே சென்றான். அப்போது மாயா, விரைவாக உட்காருங்கள், நான் உங்களுக்கு சீக்கிரமாக காப்பி கொண்டு வருகிறேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் சமையல் அறையை நோக்கி விரைந்தாள். விவேக் லேசான புன்னகையுடனும் ஆச்சரியம் நிறைந்த உணர்வுடனும் தன் நாற்காலியில் அமர்ந்தான். அவன் 2 குழந்தைகளையும் தன் அருகில் வலதுபுறம் இடதுபுறமாக உட்கார வைத்தான். மூவரும் ஆச்சரியத்தில் இருந்தனர். ஏனென்றால் மாயா ஒருபோதும் காலை உணவிற்காக மேஜைக்கு வருபவள் அல்ல. குழந்தைகளின் காலை உணவை அவள் எப்பொழுதும் அறையில்தான் கொடுப்பாள். ஹசன் எப்பொழுதாவது தன் அப்பாவுடன் சாப்பிட பிடிவாதம் பிடித்தால் அவனை மட்டும் தனியாக மேஜைக்கு அனுப்பிவிடுவாள். தானிஷை அருகிலேயே வைத்திருப்பாள். ஏனென்றால் அவன் கொஞ்சம் அதிகம் சேட்டைக்காரன். சிறிது நேரம் கழித்து மாயா காஃபியை கொண்டு வந்து மேஜையில் வைத்தாள். தன் கைகளால் மூவருக்கும் காஃபியை ஊற்றி எதிரே வைத்தாள். விவேக் திடீரென ஒரு உணர்வின் காரணமாக, எல்லாம் சரியாக இருக்கின்றதா, நீ நலமாக இருக்கிறாயா, உனக்கு உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டான். மாயாவை கண்டு அவனுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இந்த ரூபத்தில் மாயாவை பார்க்கும் ஆசை அவனுக்கு எப்பொழுதுமே இருந்தது. இப்போது அவள் அதே ரூபத்தில் இருந்தபோது அவனுக்கு உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மாயா லேசான புன்னகையுடன் தலையசைத்து மெதுவாக சொன்னார். நான் நன்றாக இருக்கின்றேன். ஆமாம், முற்றிலும் நன்றாக இருக்கின்றேன். காலை உணவை சாப்பிட்டுவிட்டு பிறகு உடையை மாற்றிக்கொண்டு அலுவலகம் செல்லுங்கள். இல்லையென்றால் நீங்கள் தாமதமாகிவிட்டது என்று சொல்லி என் மீது குற்றம் சாட்டுவீர்கள் என்றாள். இதை சொல்லிவிட்டு மாயா தானிஷை தன் மடியில் தூக்கி கொண்டு அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்து புன்னகையுடன் அவனுக்கு காலை உணவை ஊட்டத் தொடங்கினாள். ஆனால் விவேக்கின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவளுக்கு என்ன ஆயிற்று என்று அவனுக்கு புரியவில்லை. அவளுடைய இந்த மாறிய அணுகுமுறை அவனுக்கு புரியவில்லை. அவனால் காலை உணவை கூட சரியாக சாப்பிட முடியவில்லை. அவனுடைய கண்கள் தொடர்ந்து மாயாவின் முகத்திலேயே நிலைத்திருந்தன. அவள் மலர்ந்த ரோஜா போல காட்சி அளித்தாள். மிகவும் கஷ்டப்பட்டு அவன் சிறிது காலை உணவை சாப்பிட்டான். பிறகு அவன் தனது அறையை நோக்கி அடியெடுத்து வைத்தான். அவன் அறைக்குள் நுழையும் போது மாயாவும் அவனை பின்தொடர்ந்து வந்தாள். அலமாரியை நோக்கி சென்றபடி அவள் சொன்னாள். உங்கள் உடைகளை நான் குளியல் அறையில் மாட்டி வைத்திருக்கின்றேன்.
காலணிகள் கதவருகே வைக்கப்பட்டுள்ளன. வேறு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அவள் இன்னும் ஏதோ சொல்ல வந்தாள். அதற்குள் விவேக் முன்னேறி சென்று அவளுடைய மணிக்கட்டை பிடித்து அவளை தன்னுடன் நெருக்கினான். அவளுடைய கண்களை பார்த்து கொண்டே கேள்விகளை கேட்டான். இந்த கணம் எப்படி ஏற்பட்டது? உனக்கு என்ன ஆயிற்று? நீ நலமாக இருக்கின்றாயா? உனக்கு காய்ச்சல் ஏதும் இல்லையே? இதை சொல்லிவிட்டு அவன் தன் உள்ளங்கையால் அவளுடைய நெற்றியின் வெப்பநிலையை சரிபார்க்க முயன்றான். மாயா சற்றென்று அவனுடைய கையை தட்டிவிட்டு அவனை முறைத்தபடி சொன்னார். மரியாதை உங்களுக்கு பிடிக்கவில்லை போல. இதை சொல்லிவிட்டு அவள் ஆடை அலங்கார அறையை நோக்கி சென்றாள். ஆனால் இதெல்லாம் நீ செய்வதால் எனக்கு மாரடைப்பு வந்துவிடும் போல் உள்ளது. உனக்கு என்ன ஆயிற்று? எல்லாம் சரியாக இருக்கிறதா? மாயா தலையசைத்து சம்மதம் தெரிவித்த போது அவன் குளிர்ந்த தோணியில் சொன்னான். உங்களுக்கு மாரடைப்பு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் நன்றாக இருக்கின்றேன். உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் அலுவலகம் செல்ல வேண்டும். இதை சொல்லிவிட்டு அவள் வேகமாக ஆடை அலங்கார அறைக்குள் சென்று விட்டாள். விவேக் அவளுடைய லேசான புன்னகையையும் லேசான பதற்றத்தையும் உணர்ந்து விட்டான். அவனுடைய முகத்தில் ஒரு சமாதானம் நிறைந்த புன்னகை வந்தது. இந்த மாற்றம் அவனுக்கு பிடித்திருந்தது. அவன் குளியல் அறைக்குள் சென்றான். தயாராகி வெளியே வந்தபோது மாயா இன்னும் அறையில்தான் இருந்தாள். இது இன்னொரு அறிகுறி. ஒருவேளை அவள் இப்பொழுது அவனுடன் வாழ தயாராகிவிட்டாள் என்பதன் அறிகுறியாக இருக்கலாம். அவள் தங்கள் புதிய உறவை தொடங்க அடியெடுத்து வைத்து விட்டாள். ஆனால் விவேக் அவசரப்படுபவன் அல்ல. அவன் அமைதியாக தன் சட்டையை அணிந்தான். அப்போது மாயா அவன் அருகே வந்து கழுத்துப்பட்டையை பிடித்து கொண்டு நின்றாள். அவன் புரிந்து கொண்டு உடனடியாக அவளை பார்த்தான். மாயா தயக்கத்துடன் முன்னேறி சென்று அவனுடைய கழுத்தில் டை கட்டினாள். பிறகு தன் கைகளால் அவனுக்கு கோட்டையும் அணிவித்தாள். இவையெல்லாம் விவேக்கிற்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தன. ஆனால் இந்த மகிழ்ச்சி இன்னும் சில கணங்களின் விருந்தாளியாக மட்டுமே இருக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. விவேக் புன்னகைத்து விட்டு காலணிகளை அணிய தொடங்கினான். பிறகு கை கழுவி விட்டு வெளியேறும்போது மாயா மீண்டும் அவன் முன் வந்து நின்றாள். குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். நான் பார்த்து கொள்கிறேன். நீங்களும் கவனமாக இருங்கள். இதை சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியேறினாள். விவேக்கின் உதடுகளில் லேசான அழகான புன்னகை மலர்ந்தது. அவள் உண்மையிலேயே அவனுடன் சமாதானம் செய்து கொள்கிறாளா? அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? இப்போது அவன் அவளை மேலும் கஷ்டப்படுத்தாமல் இருப்பது நல்லது என்று முடிவு செய்தான். அவள் உண்மையிலேயே வாழ்க்கையை புதிதாக தொடங்க விரும்பினால் விவேக்கும் முழுமையாக தயாராக இருந்தான். அவன் கீழே வந்தபோது அவனுடைய 2 குழந்தைகளும் அவனை கண்டது மகிழ்ச்சியில் சிரித்தனர். அவன் இருவரின் கன்னங்களிலும் முத்தமிட்டு மாயாவை ஒரு ஆழமான பார்வையை பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். அவன் காரில் ஏறி அமர்ந்ததும் அவன் முகத்தில் ஒரு நிம்மதியான புன்னகை படர்ந்தது. நேற்று எவ்வளவு கலங்கி மாளிகைக்கு வந்தானோ இன்று அதே அளவுக்கு மகிழ்ச்சியுடன் அலுவலகம் சென்றான். ஆனால் இந்த மகிழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்திற்குத்தான் நீடிக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு முன்னால் வரவிருந்த உண்மை அவனுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. நாள் முழுவதும் நன்றாக சென்றது. 2-3 முறை அவன் வீட்டில் இருந்த கேமராவில் பார்த்தபோது காட்சிகள் மகிழ்ச்சி தருவதாக இருந்தன. அவனுடைய மனைவி குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள், பேசிக்கொண்டிருந்தாள், சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இவையெல்லாம் அவனுக்கு நிம்மதி அளிப்பதாக இருந்தன. ஆனால் இந்த நிம்மதி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. மாயாவின் இன்றைய அழகான சிரித்த முகத்தை பார்த்தபோது விவேக் மாயாவை திருமணம் செய்த அந்த நாள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த நாளை நினைத்து பார்த்தபோது மீண்டும் அவனுக்கு வருத்தமே ஏற்பட்டது. மாயா அன்று எவ்வளவு சோகமாக இருந்தாள். அவளை வீட்டிற்கு கூட்டி வந்தபோது அவள் ஒரு கணம் கூட அவன் அறையில் உட்காரவில்லை. மாறாக குழந்தைகளின் அறைக்கு சென்று விட்டாள் என்பது நினைவுக்கு வந்தது. அடுத்த நாள் காலையிலும் அவள் விவேக்கிடம் மிகவும் மோசமாகவே நடந்து கொண்டாள். அனிதா இறந்ததற்கு விவேக்கே காரணம் என்று அவள் சந்தேகித்து இருக்கலாம். ஆனால் கடந்த இரவு விவேக்கின் பேச்சை கேட்ட பிறகு அவளுடைய மனம் விவேக் மீது சாய்ந்தது. இப்போது அவள் அதை மனதார ஏற்றுக்கொள்ள விரும்பினாள். விவேக் வீடு திரும்பிய போது கிட்டத்தட்ட 10 மணி ஆகியிருந்தது. அவன் காரை மாளிகையின் முன் நிறுத்திய போது அங்கு ஏற்கனவே ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. அந்த காரை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். யார் அது? அவன் உடனடியாக காவலரை அழைத்து அந்த காரின் உரிமையாளரை பற்றி கேட்டான். காவலர், ஐயா, மாயா அம்மாவின் குடும்பத்திலிருந்து யாரோ வந்திருக்கின்றார்கள் என்று பதிலளித்தார். விவேக் ஆச்சரியமடைந்தான். மாயாவின் அப்பாவிடம் ஒரு சிறிய கார் இருந்தது. சகோதரனிடம் ஒரு பைக் மட்டும்தான் இருந்தது. அப்படியானால் இந்த பெரிய கார் யாருடையது? இதை யோசித்துக் கொண்டே அவன் மாளிகையின் உள்ளே சென்றான். ஆனால் எதிரே கண்ட காட்சியை கண்டு அவனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. மாயாவின் உறவினர் ராகுல் அங்கே அமர்ந்திருந்தான்.
அவன் மாயாவின் மிக அருகில் உட்கார்ந்து சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். இதை பார்த்து விவேக்கின் ரத்தம் கொதித்தது. அவன் எரிவது போன்ற கண்களால் இருவரையும் உரைத்து பார்த்தான். மாயா அவனுடைய மனைவி, ஒரு காலத்தில் அவனுடைய காதலியும் கூட. வேறு ஒருவன் தன் மனைவிக்கு இவ்வளவு நெருக்கமாக இருப்பதை அவனால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? கோபத்துடன் அவன் முன்னேறி சென்றான். அப்போது ஹசன் ஓடி வந்து அப்பா என்று அழைத்தான். ஹசனின் குரலை கேட்டு மாயாவும் உடனடியாக விவேக்கை பார்த்தாள். இதற்கிடையில் ராகுல் சிரித்துக்கொண்டே எழுந்து நின்றான். மாயா எந்த தயக்கமுமின்றி விவேக்கின் அருகில் வந்து அவனுடைய கையை பிடித்து கொண்டு, ராகுல், இவர் என்னுடைய கணவர் விவேக் என்றாள். இதை கேட்ட விவேக் நம்ப முடியாமல் மாயாவை பார்த்தான். அதாவது அவள் ராகுலிடம் தன்னை தன் கணவராக அறிமுகப்படுத்துகிறாள். விவேக்கிற்கு இதன் அர்த்தம் புரியவில்லை. ஒரு கணம் ராகுலின் முகத்தில் ஒரு சிறு மாற்றம் தெரிந்தது. அது விவேக்கின் பார்வையிலிருந்து தப்பவில்லை. ராகுல் முன்னேறி வந்து கை குலுக்கிக் கொண்டே, நான் உங்கள் மனைவியின் அத்தை மகன் என்றான். விவேக் லேசாக தலையசைத்து அவனுடன் கை குலுக்கினான். ஆனால் மாயா சிரித்து கொண்டே ராகுலை பார்த்து கொண்டிருந்தாள். இது விவேக்கிற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவன் ஓய்வெடுக்க விரும்பினான். ஆனால் இப்பொழுது அவன் வரவேற்பு அறையிலேயே உட்கார்ந்து விட்டான். மாயா, நீங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், அதற்குள் நான் உணவு போட சொல்கிறேன் என்றாள். ஆனால் விவேக் தலையசைத்து, வேண்டாம், உடைகளை மாற்ற தேவையில்லை, நீ சாப்பாடை வை என்றான். இவ்வளவு சொன்னதோடு அவன் அமைதியாகிவிட்டான். தன் குழந்தைகள் தானிஷ் மற்றும் ஹசனுடன் பேசிக்கொண்டான். மாயா அவனுடைய கோபத்தை தெளிவாக உணர்ந்தாள். அதனால் அமைதியாக சமையல் அறைக்கு சென்றாள். அப்போது ராகுல் பேசத் தொடங்கினான். அனிதா இறந்ததற்கு மிகவும் வருந்துகிறேன். பிறகு அவன் ஏளனமான தோணியில், பொதுவாக மனைவி இறந்தால் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு இரண்டாவது திருமணம் செய்து விட்டீர்கள். ராகுல் தன் பேச்சை முடிக்கும் முன்பே விவேக் கடுமையான தோணியில் சொன்னான். அவள் என்னுடைய மனைவி. வருத்தம் தெரிவிக்க வேண்டியவர்களிடம் நான் தெரிவித்து விட்டேன் என்றான். விவேக்கின் பேச்சை கேட்டு ராகுல் அமைதியானான். விவேக் அவனுடன் பேச விரும்பவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து உணவு பரிமாறப்பட்டது. மாயா எல்லோரையும் சாப்பிட அழைத்தாள். விவேக் தன் 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு மேஜையை நோக்கி சென்றான். மாயா ராகுல் அங்கே இல்லை என்பதை தெரிந்து கொண்டாள். அவன் அங்கிருந்து சென்று விட்டான். ராகுல் சென்றதும் விவேக் தன்னையே பார்த்து கொண்டிருந்த மாயாவை பார்த்தான். பிறகு எதுவும் பேசாமல் எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டான். ஏதோ தவறு நடந்து இருக்கிறது என்பதை மாயா புரிந்து கொண்டாள். அவள் அமைதியாக குழந்தைகளை அவர்கள் அறையில் தூங்க வைத்துவிட்டு தன் அறைக்குள் வந்தாள். விவேக் சோபாவில் உட்கார்ந்து லேப்டாப்பை பயன்படுத்தி கொண்டிருந்தான். மாயா சிறிது நேரம் அறையின் வாசலிலேயே நின்றாள். தன் விரல்களை நெரித்து கொண்டாள். உள்ளே வரலாமா அல்லது குழந்தைகளிடம் திரும்பிச் செல்லலாமா என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் ஏதோ யோசித்து விவேக்கின் அருகில் வந்து சோஃபாவிலேயே அமர்ந்தாள். தயக்கத்துடன், அவர் என் அத்தையின் மகன், அவர் உங்களின் துக்கத்தை பகிர்ந்து கொள்ளவே வந்திருந்தார் என்றாள். மாயா மேலும் ஏதோ சொல்ல வந்தாள். அதற்குள் விவேக் அவளுடைய உதடுகளில் விரல் வைத்தான். அவளுடைய கண்களை பார்த்து கொண்டே சொன்னான், எனக்கு விளக்கம் எதுவும் தேவையில்லை. அவன் உன் அத்தையின் மகன் என்பதால் நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சொல்வேன் மாயா, நீ அவன் அருகே அமர்ந்திருந்தது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. விவேக் முதல் பார்வையிலேயே தான் இந்த விஷயத்தை உணர்ந்து விட்டதாக மாயா புரிந்து கொண்டாள். ஏதோ யோசித்து அவள் விவேக்கின் கையை பிடித்து கொண்டாள். பிறகு ஏதோ ஒரு உணர்வின் காரணமாக அவனுடைய தோளின் மீது தன் தலையை சாய்த்தாள். விவேக் ஆச்சரியத்துடன் அவளுடைய முகத்தை பார்த்தான். அது சிவந்து போயிருந்தது. திடீரென அவள் அழத் தொடங்கினாள். விவேக்கிற்கு தன் இதயத்தை யாரோ முறுக்குவது போல் தோன்றியது. அவன் உடனடியாக அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவளுடைய முகத்தை பிடித்து, என்ன ஆயிற்று, ஏன் அழுகிறாய் என்றான். அப்போது மாயா அடைபட்ட குரலில் சொன்னாள், அக்காவின் மரணம் என்னை முழுவதுமாக உடைத்து விட்டது. அக்காவின் மரணத்திற்கு காரணம் நீங்கள் அல்ல என்று எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால் உங்களை மன்னிக்க முடியவில்லை. நீங்கள் பழிவாங்க என் சகோதரியை திருமணம் செய்தீர்கள் என்று நான் நினைத்தேன். அவள் மேலும் ஏதோ சொல்ல வந்தாள். அதற்குள் விவேக் அவளை இன்னும் இறுக்கி கட்டிப்பிடித்தான். ஈரமான குரலில் சொன்னான், எனக்கு அனிதாவின் மரணம் துக்கத்தை மட்டுமல்ல, அவளுடைய வலியையும் உணர்த்துகிறது. அவள் இறந்தது விபத்தா அல்லது சதியா என்று தெரியவில்லை. ஆனால் அவள் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று என் இதயம் சொல்கிறது. நான் உன் சகோதரியின் மரணத்திற்கு காரணமில்லை. நானும் இந்த வலியால் காயமடைந்துள்ளேன். ஆமாம், நான் உன்னை பழிவாங்கத்தான் அவளை திருமணம் செய்தேன். ஆனால் என் முதல் குழந்தை என் கைகளில் வந்தபோது நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். எல்லாவற்றையும் தியாகம் செய்து என்னுடன் வந்தவளை நான் எப்படி துன்புறுத்துவேன்? நான் உள்ளுக்குள்ளேயே நொறுங்கி போயிருந்தேன். அனிதாவின் மரணம் எனக்கு இன்னும் நம்ப முடியாத உண்மைதான்.
ஆனால் உன்னிடம் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ தேவையில்லாமல் என்னை குற்றவாளியாக்கினாய். நான் நிரபராதி. என் குழந்தைகளும் அப்படித்தான். அப்போது திடீரென மாயா அவனுடைய உதடுகளில் தன் கையை வைத்து அவனுடைய கண்களை பார்த்து சொன்னார், வாக்கு கொடுக்கிறேன், இனி அப்படி நடக்காது. உங்களின் உள்ளே இருக்கும் வலியை மறக்கச் செய்வேன். ஒரு நல்ல மனைவியாக வாழ்ந்து காட்டுவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றாள். விவேக் ஏற்கனவே எல்லாவற்றையும் மறக்க தயாராக இருந்தான். அவன் எதுவும் சொல்லாமல் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். இன்று முழு உரிமையுடனும் கௌரவத்துடனும் அவளுடைய வாசனையை உணர்ந்தான். அவனுடைய அன்பான அரவணைப்பில் மாயா எல்லா துக்கங்களையும் மறந்துவிட்டாள். அவன் அந்த மென்மையான பெண்ணை தன் காதல் மலையில் நனைத்து கொண்டிருந்தான். வெறுப்பில் எதுவும் இல்லை, ஆனால் காதலில் எல்லாம் இருக்கிறது என்று அவள் தன் மனதில் உறுதியாக தீர்மானித்தாள். எல்லா கசப்புகளையும் மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவது என்று முடிவு செய்தாள்.